ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸே ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அதுவும் அந்த 7 5 மார்க்கு எப்படி அட்டன் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? அதுவும் எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் படித்தா நமக்கு பார்த்தோன்னா 5 மார்க் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான். நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஸோ ஆஃப் இயர்லி பார்த்தோன்னா 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்னு போடுங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற எக்ஸசைஸ் ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1.5 1.6 1.7 இந்த 3 எக்ஸசைஸ் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2.7 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 4.5 அதில் இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5.1 5.5 படித்தாலே கண்டிப்பாக பார்த்தா 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 6.1 6.7 அந்த சிக்ஸ்த் சாப்டரில் பார்த்தோன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும். அப்புறம் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த 4 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்துடும். செவன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 7.1 7.8 இந்த 2 எக்ஸசைஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். எயிட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 8.7 ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். நைன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 9.3 9.8 படிச்சினாலே ஒரு 3 மார்க்கு ஒரு 5 மார்க்குமே வர வாய்ப்பு இருக்குது. 10th சாப்டர் பொறுத்தனா 10.8 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்க. 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 11.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள் அதில் பார்த்தோன்னா 12.1 12.2 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 3 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படி கம்ப்ளீட் பண்ணினாலே கண்டிப்பாக நீங்கள் ஷோராக சொல்கிறேன் பப்ளிக் எக்ஸாம்லேயே நீ மேக்ஸில் பயப்படாமல் போகலாம் 5 மார்க்ஸில். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து 3 மார்க் 2 மார்க்ஸ்க்கும் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.